அமைச்சர் பொன்முடி அவர்களின் திமுகவின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் திமுக முழுவதுமாக அமைச்சர் பொன்முடி அவர்களை ஓரங்கட்டிட்டாங்க. முதல் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அமைச்சர் பொன்முடி அவர்களே நீங்களா விலகிக்கிட்டா கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட இருக்கும், நாங்களா பதவியிலிருந்து தூக்கினா உங்களுக்கு கொஞ்ச நெஞ்சு இருக்க மரியாதை கூட சுத்தமாக போயிடும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை எடுத்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தாமாகவே முன் வந்து தன் பதவியிலிருந்து வெளியேறது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திலே கதறி எழுத பொன்முடி அவர்கள், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்தது தவறுதான், குறைந்தபட்ச தண்டனையாக கொடுத்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரது மனைவியும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு கைகூப்பி கதறியதாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இரக்கம் காட்டி நீதிபதி அவர்கள் 1 மாத காலமாக தற்பொழுது அவருடைய தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜி போலவே அமைச்சர் பொன்முடியும் மீண்டும் அவருடன் புழல் சிறையில் இணைவதற்கு கொஞ்சம் தாமதமாக இருக்க போகிறது. அந்த 1 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முறையீடு போட்டாவது உங்கள் வழக்கிலிருந்து நீங்கள் நிரூபிச்சிக்கலாம். அப்படி ஒருவேளை நிரூபிக்க தவறிவிட்டால் உங்களுக்கு தண்டனை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளுமே 1 மாதத்திற்கு பிறகு நடைபெறும் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களின் முன்னிலையில் நீங்கள் என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் மேல்முறையீடு பண்ணிட்டாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டில் போயிட்டு கதறி ரூம்ல கதறி அழுதுறாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு என்ன நடந்தனே தெரியாமல் அவரது மனைவி ஒரு பக்கம் கதறியதாகவும் அதனைத் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் அனைவரும் பொன்முடியின் வீட்டில் குவிந்ததாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. இனிமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் கனவுல நினைச்சா கூட திமுகவில் இணைவது ரொம்பவே கஷ்டம். என்னதான் பண்ணினாலையும் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. ஆனால் அவருக்கு எதிராக தான் எல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வேலூர் நீதிமன்றம் அவருக்கு விடுதலை கொடுத்தாங்க, உயர் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே, கதையே முடிச்சு போச்சு. அவர் என்னதான் ஃப்ராடு பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு உயர் நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்கல. ஒரு தரமான தீர்ப்பு தான் கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அபராதத்தை மட்டும் நீங்க கட்டுங்க. அந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது 1 மாதத்திற்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க நிரூபிக்க தவறிவிட்டால் கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்து கொண்டிருக்கிறது என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமாக சொல்லியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் எப்படி இந்த இழுத்துட்டு போயிட்டே இருக்கோ அதே மாதிரி பொன்முடி வழக்கும் இழுத்துட்டு போகாம ஒரு தரமான தீர்ப்பு கொடுத்து உடனடியாக இவரை சிறையில் எடுப்பதுதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நிலைமை கேள்விக்குறியாதான் இருக்கு. வீட்டிலிருந்து வெளியவே வரல. தொண்டர்கள் எல்லாமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க. எப்படி இதை திமுக சமாளிக்க போறாங்க, முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறான்னு தெரியல. அமைச்சர் பொன்முடியின் நிலைமை இப்போதைக்கு திமுகவின் அரசியல் வாரிசாக இருக்க போறதில்லை. திமுகவிலிருந்து அமைச்சர் பொன்முடியின் கதை முழுவதுமாக முடிவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இனிமே அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு திமுகவில் இடம் இல்லை என்பதுதான் உறுதியான விஷயம். ஒருவேளை குற்றங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு. ஒருவேளை தவறு எம்எல்ஏ தவறில்லை என நிரூபிச்சார்னா அப்புறமா மீண்டும் அவருடைய பதவியில் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கென உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மக்களை தரப்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரது வீட்டில் நடந்த பரபரப்பு சம்பவம் திமுக தொண்டர்கள் குஞ்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.